ஹாய் கைஸ், நம்ம சிந்திப்பது எல்லாமே செயற்படுத்திட முடியாது என்றது உண்மைதான். பட் நீ சிந்தித்தா மட்டும் போதும், அதை செயற்படுத்தி காண்பிக்க முடியும் என்பதோட முதற்கட்ட வளர்ச்சியை எட்டியிருக்கிறது லேண்ட்மார்க்ஸ் கூட நியூட்ராலிங் நிறுவனத்தின் தெளிப்பதி திட்டம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்காவது நாம் கால் பண்ணணுமெண்டா ஃபோனை எடுத்து கால் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக கால். சப்போஸ் கை இல்லாத வாய் பேச முடியாத ஒரு ஆளுக்கு இது சாத்தியமே இல்லாத விஷயம். நமக்கு சின்ன சின்ன விஷயமா தெரியுது, அவங்களுக்கு சிரமம் செய்ய முடியாத அல்லது சிரமப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கு. இவங்க சிந்தித்தாலே போதும், அதை செயற்பாடாக மாற்றலாம் என்று சொல்கிறாங்க நியூட்ரலின் நிறுவனம். இது எப்படி சாத்தியம் என்று தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய அத்தனை செயற்பாடுகளையும் கொங்கோல் கட்டுறது நம்மளுடைய போன மூளையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி, நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. இப்போ நம்ம ஒரு கையை தூக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும். இதுவே நம்ம பாடுறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும். இந்த மூளையில் உருவாகிற இந்த சிக்னலோட பேட்டர்னை நாம் கண்டுபிடிச்சாலே போதும், அவர் என்ன நினைக்கிறார், கையை தூக்க நினைக்கிறாருன்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும். இதுவே வேறு காலத்துக்கு நினைக்கிறாரு, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும். இந்த சிக்னலோட பேட்டர்னை ரிசீவ் பண்ணினா மட்டுமே போதும், அவர் என்ன நினைக்கிறாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எலான் மஸ்கோட கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி வர சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கு ஒரு சிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சிப்பை மண்டையில் ஒட்டியா போட்டு மூளையோல இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன செய்யமெண்டா, இந்த மூளையில் கிரியேட் ஆகிற இந்த சிக்னல்ஸை ரீட் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட ஒரு ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. ப்ளூடூத் மூலமாக கம்ப்யூட்டர் இந்த சிப்பும் கனெக்ட் ஆகியிருக்கு. ப்ளூடூத் மூலமாக இந்த சிக்னலோட டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அவர் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிட்டார் என்று சொன்னால், ஒரு கர்சரை மூவ் பண்ண நினைச்சார் என்று சொன்னாலே ஆனால் மவுஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இந்த ஒரு ஆப்பை அவர் செலக்ட் பண்ணுறாரு என்று சொன்னால், அவர் நினைச்சாலே போதும் அது செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபோனோட கனெக்ட் பண்ணி போட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சாலே போதும், அவருக்கு போனால் இந்த சிப் மண்டையில் இம்ப்ளான்ட் பண்ண பிறகு இது பேட்டரி மூலமாக தான் வேலை செய்ய போகுது, ஒரு வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதை திருப்பி திருப்பி ரீசார்ஜ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இதை சார்ஜ் ஏற்பட்டு போடுறப்ப பேட்டரி சூடாகி மண்டை சூடாகுமான்னு கேட்டால் அதை பற்றி நமக்கு தெரியாது. ஓகே, நோலன் என்பவருக்கு தான் இந்த சிப்பை முதலாக பொருத்தி இருக்கிறாங்க. ஜனவரி 2024 இந்த சிப்பை விட்ட மண்டையில் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவரால் இப்போ திங்கிங் மூலமாகவே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியுது, கேம்ஸ் விளையாட முடியுது. இவரை தொடர்ந்து அலெக்ஸ் அண்ட் பிராட்டன் இன்னும் 2 பேருக்கு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருமே இப்போதைக்கு இந்த 3 பேருமே டிசபிலிட்டிஸான பர்சன் தான். இவரால் கைகளை தூக்க முடியாது, கால்களை தூக்க முடியாது. இவங்க 3 பேருக்கு இந்த சிப்பை பொறுத்து இப்போ எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியான ஸ்டடீஸ் போயிட்டு இருக்குது. சராசரியாக ஒரு நாளைக்கு 6.5 மணித்தியாலங்கள் இந்த நியூட்ரலின் சிப்பை பயன்படுத்த வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நோலன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த உலகத்தோட நண்பர்களுடன் குடும்பத்துடன் இணைந்ததாகவும் சார் துணையின்றி சொந்தமான விஷயங்களை செய்யும் திறனை வழங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். ஸோ இது இந்த சிப் உங்களுக்கு வேணும் என்று சொன்னாலும் நீங்களும் வாலண்டியர் பண்ணி இதில் சிப்ப மண்டையை பொறுப்பிக் கொள்ளலாம். தேங்க்யூ. பை கைஸ்.